ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் முட்டை கிரேவி. ஃபர்ஸ்ட் எண்ணெயை கொதிக்க வச்சு ஜீரகம் பிரியாணி லீஃப் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை பெருசு பெருசாக நறுக்கி கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கணும். அதில் லைட்டாக வெங்காயம் ப்ரௌனிஷாக மாறதுக்கு உப்பு கொஞ்சோண்டி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. அதை வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் போட்டு வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல பெப்பரு, நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் பவுடர், நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர். நெக்ஸ்ட் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வருது. அந்த நேரம் பார்த்து தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட் அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். கைஸ், நெக்ஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அதை அரைச்சி தண்ணியில் வச்சு அரைச்சி அதை ஊற்றி நெக்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுறணும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் கைஸ். கைஸ், நெக்ஸ்ட்டு இந்த முட்டையை இந்த மாதிரி கீறிட்டு போட்டுக்கணும். நல்லா கிண்டணும். நெக்ஸ்ட்டு இந்த மல்லித்தலையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ தட்ஸ் ஆல். இது அவ்வளோதாங்க. இது சுவையான கேரளா ஸ்டைல் எக் கிரேவி ரெடி ஆகிட்டு. இந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி, தோசை, இது எதுக்கு வேணாலும் சைடிஷ் வச்சு சாப்பிடலாம். ப்ளீஸ் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.